சுதீட்சணர் அதிகாலையில் நீராடிவிட்டு மரவுரியை பலாச மரத்தில் தொங்கவிட்டு உலர்ந்த மரவுரி அணிந்து சாலிக்கிராம பீடத்தை முன்னால் எடுத்து வைத்து கொண்டு பூஜைக்கு அமர்ந்தார். ஆனால் இது என்ன, பீடம் காலியாக அல்லவா இருக்கின்றது? 2 சாலக்கிராமங்களையும் காணவில்லையே, இது என்ன அதிசயம் என்று அவர் மனம் சிந்தனையில் ஆழ்ந்தது. ஆசிரமாசிவங்களின் மனம் திருடுவது என்ற வார்த்தையை கேட்டாலே ஆமையின் அவயங்களைப் போல சுருங்கிவிடும். ஆதலால் தம்மை சூழ்ந்துள்ள பிரம்ம ஞானிகளிடம் தனது சாலக்கிராமங்களை பற்றி கேட்கவே சுதீட்சணருக்கு நடுக்கமாக இருந்தது. சாலக்கிராமத்தை காணாதது முதல் அவருக்கு ஒன்றும் ஓடவில்லை. குயங்குகள் பறிக்கவோ, கனிகள் கொய்யவோ, புஷ்பங்கள் ஆயவோ அவர் மனம் ஓடவில்லை. நாட்கள் சென்றன. வெயிற்காலம் வந்தது. ஏரியில் நீர் வற்றிவிட்டது. நடுவில் கிணறு போன்று இருக்கும் பள்ளத்திலிருந்தே தண்ணீர் எடுக்க வேண்டி இருந்தது. ஒரு நாள் காலை பானையில் கொடியை முடிந்து அதில் தண்ணீர் எடுத்தபோது சுதீட்சணருக்கு கனத்தது. மெதுவாக எடுத்து பார்த்தால் அவருடைய 2 சாலக்கிராமங்களும் அதில் காட்சியளித்தன. அவற்றை கண்டதும் அவருக்கு மகிழ்ச்சிக்கு எல்லையே. வழக்கப்படி முன்பு போல் பூஜை செய்ய துவங்கினார். ஒரு நாள் பூஜை அறையில் சலசலவென்று பாண்டங்களும் உருளும் சப்தம் கேட்டது. சுதீட்சணர் ஓடி சென்று பார்த்தபோது தமது சாலக்கிராமங்களை 2 குரங்குகள் தலைக்கு ஒன்றாக எடுத்துச் செல்வதை கண்டார். அவற்றின் பின்னால் ஓடினார். அவை அதை ஏரியில் எரிந்துவிட்டு ஓடின. பிறகு அதை எப்படியோ ஒரு விதமாக எடுத்து வந்தார். இவ்விதம் பல தடவை நிகழவே அவருக்கு கோபம் வந்துவிட்டது. என்றாலும் அதே சமயம் குரங்குகளுக்கு சாபம் கொடுத்து என்ன பயன் என்ற எண்ணமும் அவருக்கு தோன்றியது. சிறிது யோசித்துவிட்டு, இனி நீங்கள் எதை தண்ணீரில் எரிந்தாலும் அவை மிதக்க கடவன என்று அந்த 2 குரங்குகளுக்கும் சாபம் கொடுத்தார். அது முதல் அவருடைய சாலக்கிராமங்கள் அந்த குரங்குகளினால் அவ்வப்போது ஏரியில் எரியப்பட்டு மிதப்பதும் அவர் அவற்றை எடுத்து வருவதும் வழக்கமாயின. அவ்விதம் சுதீட்சண முனிவரால் சபிக்கப்பட்ட அந்த குரங்குகள் நமக்கு மானவைதாம். இராமாயணத்தில் வரும் நலன், நீலன் என்ற 2 குரங்குகள் தான் அவை. இந்த விஷயம் பிரம்ம ஞானியான ஆஞ்சநேயருக்கு தெரியாமலா இருக்கும்? ஆஞ்சநேயர் சொல்ல பிற்காலத்தின் அதன்படியே சேது சமைத்தபோது ராமபிரான் எல்லா கற்களையும் நலனும் நீலனும் எடுத்தே அணையில் வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதனால் பெரிய பெரிய பாறைகளும் தண்ணீரில் அமிழ்ந்து போகாமல் மிதந்து எளிதில் பெரிய அணைகளாயின. இவ்விதம் மகாத்மா சுதீட்சணரிடம் சாபம் நன்மையாகவே முடிந்தது. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற கதைங்கள்லாம் உங்களுக்கு டெய்லியும் வரும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.